வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் ஒரே நல்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை தங்கத்தோட விலை கண்டு காணப்படவில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் 8800 ரூபாய்க்கு மேலே தங்கத்தோட விலையானது ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே காணப்படுது. இந்த மிகப்பெரிய சரிவுக்கான காரணம் என்ன, மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 250, 1 கிலோ 2,50,000 ரூபாயா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 10,000 அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை வெள்ளியோட விலையானது ஒரே நாளில் சந்திச்சு காணப்படுது. இதே வேலை தங்கத்தோட விலையானது உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் $4,500 கீழே கிடுகிடுன்னு சரிஞ்சிருக்கு. இதன் காரணமாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது இப்படி மிகப்பெரிய சரிவில் காணப்படவில்லை. இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கம் 1 கிராம் 14,858 அப்படிங்கிற கடுமையான வீழ்ச்சியிலையும் சவரன் விலை 1,18,864 அரை பவுனோட விலையை பொறுத்த வரைக்கும் 59,716 ரூபாவாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் பயங்கரமாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இன்றைக்கி ஒரே நாளில் 2,880 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படவில்லை. இது இந்த வாரத்தில் 9,500 ரூபாய்க்கு மேலே சரிஞ்சு காணப்படுது. இந்த வாரத்தில் ஒரே ஒரு ஏற்றத்தை போக மீதி எல்லாம் மிக கடுமையான சரிவில் காணப்படுது. அடுத்து நம்ம 22K தங்கத்தோட விலையை பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 24K தங்கத்தோட விலையை போலவே கடுமையாக இல்லைங்க, மிக கடுமையாக சரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். 22K தங்கத்தோட விலை 1 கிராம் 13,620 ஆகும். இதே வேலையில் நம்மளுக்கு சவரன் விலை அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 1,08,960 ரூபாயாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அரை பவுனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 54,480 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து வீழ்ச்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கி ஒரே நாளில் 2,640, இந்த வாரத்தில் என்ன இருக்குன்னா 8,880 ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. மேலும் வரவின்ற வாரத்தில் நம்மளுக்கு 1,10,000 1 லட்சம் இல்லை 99,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது.